சப்பாத்தி மிச்சமாயிட்டாலோ இல்லைனா சப்பாத்திக்கு தனியாக சைட் டிஷ்லாம் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்கும்போது இந்த சூப்பர் டேஸ்டியான முட்டை கொத்து சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு நறுக்கிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலைகள், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு முட்டை பாதி குக் ஆகிற அளவுக்கு மட்டும் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 4 சப்பாத்தியை குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு பேனில் ஒட்டாத அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுட்டு மல்லி இலை தூவி இறக்கணும்னா சூப்பரான முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி டேஸ்டியான அதே நேரத்தில் ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.